தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு அந்த அரசியல் மோட் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த அனில் மோட வந்து ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வர நியூஸ்லாம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது டிசம்பர் 27 வந்து மலேசியால எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு பெரிய ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 85,000 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதிக்கு வந்து ஒரு வேற லெவலில் ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு தமிழ் சினிமால பாதி பேர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுவரையிலும் அந்த ஆடியோ லான்ச்ல வந்து விஜய் படத்துடைய பழைய இந்த விண்டேஜ் சாங்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா வந்து எல்லாம் பாட போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு 40 சாங்கு கிட்ட அந்த விண்டேஜ் சாங்ஸ் என்னெல்லாம் நம்ம விஜய் அப்படின்னு கண்ண மூடி யோசிச்சு இந்த பழைய பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு நல்ல நல்ல பாடல்கள்லாம் ஏகப்பட்டது தளபதிக்கு இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாருமே வந்து அந்த ஆடியோ லான்ச் வந்து பாடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒவ்வொருத்தராக கெஸ்ட் எல்லாம் அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியாலேருந்து, சைந்தவியிலேருந்து, எஸ்பிபி சரண்லேருந்து, ஏகப்பட்ட ஹரிச்சந்திரன்லேருந்து இப்போ எல்லாருமே ஒவ்வொரு சிங்கர்ஸாக ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து அந்த ஆடியோ லான்ச்சில் பாட போகிறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் படத்தில் இந்த ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து திரட்ட போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது ஸ்டேடியம் கெப்பாசிட்டி வந்து 85,000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் இந்த சேர்லாம் போட்டு உட்கார வைப்பாங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் சில பேர் நிற்பாங்க, ஏகப்பட்ட க்ரௌடு வரங்க கூட அப்படின்னும் போது சுற்றி ஒரு 1,00,000 பேர் கிட்ட வந்து அந்த ஃபேன்ஸ்லாம் திரண்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் மேனுக்காக இவ்வளோ ஒரு 1,00,000 பேர் திரண்டு ஒரு சென்ட் ஆஃப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு 1,00,000 பேர் திரண்டிருக்காங்க அப்படின்னும் போது இதை ஏன் நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறதாகவும் நமக்கு செய்தி வந்திருக்கு. இது வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு குஷிப்படுத்திருக்கு. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்காக ஒரு தனி மனிதருக்காக ஒரு 1,00,000 பேர் ஒன்றா திரள போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நியூஸாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து சில பேர் வந்து விஜயோட ஹேட்டர்ஸோ இல்லை மற்றவரோட ஃபேன்ஸோ வந்து ஒரு கலாயோ இல்லை அவங்களுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் எல்லாருக்கும் தெரியும். அவரோட படமான ஒரு ஆந்திராவாலா அப்படிங்கிற படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 10,00,000 பேர் ஒன்று திரண்டாங்க. அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு ஆடியோ லான்ச்சாகவும் அதை நடத்தி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு 1,00,000 பேருக்கு எப்படி கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே அந்த படத்துக்கு வந்து ஒரு கின்னஸ் அப்படின்னும் போது ஒரு ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முறையாக அப்ளை பண்ணி அவங்க வந்து நேரில் பார்த்து அங்கே வந்து ஒரு ரெக்கார்டு வந்து உண்மையில நடந்திருக்கு அப்படின்னா தான் அது வந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பொறிக்கப்படும். அப்படின்னும் போது அந்த ஆந்திராவாலா படத்துக்கு அத்தனை பேர் திரண்டு இருந்தால் கூட அந்த கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது அப்போ அப்ளை பண்ணல. அதனால் அந்த படத்துக்கு வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பேர் வந்து இடம் பெறல. இப்போ இதுக்கு வந்து முறையாக ஒரு அனுமதி பெற்று அந்த கின்னஸ் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னாடி இந்த 1,00,000 பேர் அப்படிங்கிறத திரட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து அந்த கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பொறிக்கணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மூவி ப்ரமோஷன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துட்டு வருது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில 2-3 வாரங்களில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. டிசம்பர் 27 மலேசியாவில் ஒரு பயங்கரமான ஒரு கிராண்டான ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணி தளபதிக்கு ஒரு வேற லெவல் சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க. தளபதி திருவிழா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் விஜய் பங்கேற்று ஒரு குட்டி கதை சொல்லுவார் அப்படின்னு தெரில. ஏற்கனவே வந்து எல்லா ஊர்லேயும் போயிட்டு இல்லை எல்லா மேடைகளையும் அரசியலே சொல்லிட்டு இருக்கவர் கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் அந்த பழைய நம்ம தளபதி விஜயா வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த டிசம்பர் 27 அன்னைக்கு மட்டும் தாவேகா தலைவர் விஜயா இல்லாமல் மறுபடியும் நம்ம தளபதி விஜயா வந்து அவர் வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போகிறாரு அப்படி தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவளாவும் அந்த ஸ்பீச்சை ரசித்து மறுபடியும் அந்த விஜய் வந்து ஒரு பழைய விஜய் வந்து திரும்பினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா விஜயோட பாட்டையும் பாடி ஒரு பயங்கரமான ஒரு திருவிழாவாக தான் எல்லாரும் கொண்டாட போகிறாங்க. எல்லா பாடல்களும் பாடி ஒரு கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எத்தனை பேருக்கு டிக்கெட் கிடைக்கும்லாம் தெரியல. ஏன்னா 100 கோடிக்கு மேலே அதோடைய தேட்டருக்கு ரைட்ஸே வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சேட்டிலைட் ரைட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு தெரில. ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து அடித்து உடச்சி மறுபடியும் என்ன கொஞ்ச நாள்லாம் இருந்தது இல்லையா, அந்த தமிழ் சினிமா மேலே ஒரு பெரிய கிரேஸ் இல்லை அப்படின்னு சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் விஜய் படம் வரும்போது இங்கே பாடுற விஜய் படத்துக்கு இப்படிப்பட்ட கிரேஸ் தாண்டா இருக்கும், ஒரு தமிழ் படத்துக்கு இப்படி தாண்டா கிரேஸ் இருக்கும் அப்படின்னு தளபதி வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் மறுபடியும் உடச்சி அவருடைய ரெக்கார்ட்ஸையும் மறுபடியும் அவர் உடச்சி அந்த அனில் மோடை வந்து எல்லாருக்கும் ஆன் பண்ணி விட்டுருவாரு அப்படிதான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ தளபதி ரசிகர்கள் எல்லாருமே ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு கொஞ்சம் அந்த தாவேகா பக்கம் பல பேர் திரும்பினா கூட
மறுபடியும் வந்து பழைய அணிலா எல்லாரும் திரும்ப வர போறாங்க அப்படிங்கிறதா நம்ம கண் கூட நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த டே எப்படி இருக்கு, அந்த வீக், அந்த மந்த் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சொல்லும் போதே நல்லா இருக்கு. ஸோ நீங்க இந்த தளபதி திருவிழாக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பழைய விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி தளபதியை வந்து சென்ட் ஆஃப் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேல உங்களுக்கு என்னெல்லாம் கருத்துக்கள் தோணுதோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கும் நம்ம கமெண்ட் செக்ஷன் படிக்க படிக்க அது நமக்கு ஒரு மெமரிஸா வந்து கிரியேட் ஆகணும். நம்ம தளபதி எந்த அளவுக்கு லவ் பண்றோம் அப்படிங்கிறதையும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்றது மூலமா எல்லாருக்கும் தெரிய வரட்டும். ஸோ மீண்டும் சந்திப்போம். பாய்.